ஒரு பாடல் ஒண்ணு பாட மாட்டியா? ஓ பாடல். ஆமா பாடல் கேக்குறேன். ஆமாண்டி. அடி மண்ட உண்டா தானே எண்ணி நட வாடுற வாட்டுமா அடி மண்ட உண்டா தானே எண்ணி நட வாடுற அடி ரவா தண்ணி போட்டுக்கிட்டு எதை பாடுற அடி ஆத்தே ஆத்தேயா அடி மாசம் ஆத்தேயா மனசு மாத்தி போட்டா மல்லக்கே இது புதுசா இருக்குது உனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அதனாலதான் கொஞ்சம் ஆத்து சொன்னேன். என்னடா அப்படியே தூக்கி புடிச்சனா நான் பாக்குறேன். என்னத்த என்னமோ தூக்கி காட்டுறேன். அம்மா ஓய் இன்னும் போனால் போகட்டும். செம்மறியாடே செம்மறியாடே சனிக்கு வரியா திருவிழான்னு வந்தாலும் அவன் என்ன கேளுங்க. நீ தண்ணி எடுங்க. என்னமா படுக்கிறோம் பிடிச்சே பார்த்ததும் அம்மா நாட்டுக்கு நாடு மகா நாடு. நாட்டுக்கு நாடு மகா நாடு. பேரு புகழும் சிறந்த நாடு. அழகு திரு பொன்னாடு. இன்று ஒரு இரவு நாடகத்தை சது நாட்டியம் செய்துள்ளாரே. ஆமா. ஏன் எதற்காக? ஏன் என்ன காரணமாக? ஒரு இரவு வேண்டுதலை நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். வைத்துள்ள நாடகமும் இன்று வைத்துள்ள நாடகம் கணவன் உயிரை காத்த கற்பகவல்லி. கணவர் உயிரை காத்த கற்பகவல்லி. இந்த நாடகத்தில் நான் யார், எமது பேர் என்ன? நீ யாரு, உன்னுடைய பேர் என்ன? ஓய் நாங்க யாரு விட்டு பாப்பா? நீ யார விட்டா சேகரனுடையா? என்னமா நீ தான் யார விட்டா அப்படின்னு ஏ போனலே அட இப்படி வா. இப்படின்னு இல்ல, நான் சென்டரா நிக்கிறேன். ஏண்டி அம்மா அடியே வாழை பருவமுள்ள சோள குயில போல. வாழை பருவமுள்ள சோள குயில தொடக்கூடாது, இல்ல நேரம் இல்ல. தேவடியா ஓடுறதுக்கு தானே வந்து நில்றா, போய் அந்த மூலையில் நில்ற. போட போட போடாங்க. வாய் என்னமோ மூஞ்சி வச்சுட்டு
ஓய் என்னுடைய பேர் தான் பெயர்தான் சிந்தாமணி தாசி. ஓ இந்தாமணி தாசி. சிந்தாமணி இல்லடா சிந்தாமணி தாசி. ஓ சிந்தாமணி தாசி. ஆமா. ஆ. என் ஆசையா வந்து என் பேரு தான் சிந்தாமணி தாசி. தாசி என் ஆசை எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? எப்படி கூப்பிடுவாங்க? சிந்து சிந்து சிந்து. என்ன கொஞ்சம் கொஞ்சம் விந்து விந்து. ஓய் என்னத்து கொஞ்சம் அம்மா உன்னுடைய பேரோ? என்னுடைய பேரோ சிந்தாமணி தாசி. சிந்தாமணி தாசி. ஆனா கூப்பிடுறது ஓ விந்து விந்துன்னு கூப்பிடுவாங்க. ஆமா இங்க வா இங்க வா அடிங்க. சொல்லிடா. என்ன சொல்லிட? இங்க வாங்க. உன் பேர் என்ன? என் பேரா? உன் பேர் என்ன? காந்தாமணி. காந்தாமணி. காந்தாமணி என் பேரு. காந்தாமணி என் பேர். ஏடா இப்படிதான் சொல்றது? பின்ன எப்படி நீ சொல்லட்டும்? உனக்கு எப்படி எதுவும் தெரியல உனக்கு. சரி உங்க தாய் தந்தை யாரு? நாங்க சிந்தாமணி காந்தாமணியாக இருந்தாலும் ஓய் என்னை 10 மாதம் 300 நாள் 3000 திசை விடாடி அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்த என் தாயின் பேரோ குப்புதாசி. ஓ தாய் குப்புதாசி. ஆமா. ஏண்டா ஓய் எனக்கு அம்மா மட்டும்தான் தெரியும் சின்ன வயசுல இருந்து. சரி அப்பா எனக்கு யாருன்னே தெரியாது. ஓ ஒருவேளை நீ குழந்தையா இருக்கும்போது உங்க அப்பா தவறிட்டு பாரு பாவம். ஐயோ அது இல்லடி. என்னடி? அப்ப நீயா இருக்கலாம், இந்த மத்தாளக்காரா இருக்கலாம், செட்டு வாத்தியாரா இருக்கலாம், இந்த ராகவன் இருக்கிற அப்படி ராகவண்ணே அவரா இருக்கலாம், இந்த கூட்டத்துல இருக்கிற பசங்களா இருக்கலாம், யார் வேணாலும் எனக்கு அப்பனா இருக்கலாம். ஐயோ 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 நான் உனக்கு அப்பனா? ஆமா நான் மட்டும் உனக்கு அப்பனா இருந்தனா கள்ளிப்பால் ஊத்தே கொண்டிருப்பேன். அப்படி எங்களுக்கெல்லாம் என்னென்ன வேலை? என்ன வேலை? உன் பொண்டாட்டி என்ன வேலைக்கு போறா? என் பொண்டாட்டி என்ன ஏரி வேலைக்கு போறா. அந்த ஏரி வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களோட வர சொல்லு. அப்படியே நேக்கா இருந்துட்டு ஒரு 10,000 சம்பளத்தை வாங்கிட்டு போலாம். என்ன சொல்ற? நைட்டு வேலை தான். நைட்டு வேலையா? ஆமா. 10,000 சம்பளமா? என்ன போய் 8 மணிக்கு போனா சாயந்தரம் 4 மணி 5 மணி ஆகி போயிருது வீட்டுக்கு வரத்துக்கு. 120 ரூபா கொடுக்குறாங்க ஏரி வேலையில. ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். என் பொண்டாட்டி எங்க அக்கா இருக்கிறா, என் தங்கச்சி இருக்கிறா, எங்க அம்மா இருக்கிறா, எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து விடுறான். எல்லாத்தையும் வர சொல்லு. ஆனா ஆம்பளை பசங்க இருந்தா அறவே வேண்டாம். உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க எத்தனை பேர் இருந்தாலும் வர சொல்லு. நாங்க வேலைக்கு எல்லாத்துக்கும் ஒரே சம்பளமா? இல்ல நம்ம எப்படி என்னென்ன பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்கடா. வயசுக்கு தகுந்த மாதிரி சம்பளம். சரி எப்படியா ஒண்ணு சம்பளம் அதிகமா வந்தா சரி நான் கூட்டிட்டு வந்து எங்க அம்மால எங்க அக்கால தங்கச்சி எல்லாத்தையும் விடுறேன். எல்லாத்தையும் ஊர் மேல விடு. ஏடி நீ தாண்டி இப்ப கூட்டிட்டு வர சொன்ன? இல்ல நீ கூட்டிட்டு வர சொன்னேன். அப்பேற்பட்ட வேலை என்ன வேலை? என்ன வேலை? ஓய் நாங்க என்னென்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? அம்மா கண்ணடிச்சு காசு வாங்க.
என்ன வேலை 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 எதுக்கு இல்ல என்ன வேலைன்னு அடியே ஓ கண்ணடிச்சு காசு வாங்குனாங்க கள்ளத்தாசி பெண்கள். ஓ கள்ளதாசி பெண்கள். அம்மா ஏன் நாங்க கையை தட்டி காசு வாங்குவோம். ஒரு சீமாட்டி பெண்கள். ஓ சீமாட்டி பெண்கள்னா எனக்கு புரியலையா எப்படி? பருவரையும் போவரையும் வழி மறைச்சு 5 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி கரைக்கெல்லாம் ஒரு 1000 ரூபா வாங்குவோம். 1000 ரூபா இந்த ஆள் வந்து என்ன வேலை செய்யும் அப்படி அவருக்கு 1000 ரூபா வாங்குறாங்க. அவர் பண்றது பண்ணட்டும். அப்படி எங்களுக்கு என்ன தொழில்? என்ன தொழில்? எங்களுக்கு தான் சுருக்குமா சொல்ல போன எங்களுக்கு தாண்டா தேவடியா தொழில். அப்படி விட்டு ஏத்தி விடுவோம் குழாயில. சரி போனா போகட்டும். உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் வர சொல்லல. வந்துட்டாங்களா? அது அப்படியே நாய்க்கு போட்டுரும் பாத்துக்கோ. என்ன எங்க அப்பா எங்க அக்காளையும் என் தங்கச்சியும் எங்க அம்மாலையும் என் மொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்து ஊர் மேல விட்டு நான் தேவைப்பட்ட குடுக்கறி வாங்கி கொடுத்தா. சரி இதெல்லாம் போகட்டும். அப்படியே கொண்டு அறுத்து பீஸ் அப்படி இந்த 10 ரூபாய் 20 ரூபாய் நான் வயசாவில் வச்சு கொடுக்க பாத்துக்கோ. சரி நான் அக்காவை சந்திக்கலாம். அக்கா அப்படியாகட்டும். பாதத்தை வைத்தபடியால் சுகமாக வாழ வேண்டும். ஆனால் இருந்தாலும் உங்களை நான் எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? ஆனால் இதோ பூலோகத்தில் ஆனால் இந்த சுவாலா தேவி அதனால சுவாலா தேவியாகப்பட்டுள் பத்தினி உத்தமி சித்தமி அப்படி என்று இந்த தென் திசையில் தெய்வலோகத்திலும் சரி பூலோகத்திலும் சரி மண்ணிலும் சரி விண்ணிலும் சரி நான் மட்டும் தான் பத்தினியாக நாம தான் பத்தினியா இருக்கணும். நம்மளோட இன்னொரு பத்தினி நம்ம தேடி பிடிச்சாலும் கண்டுங்க பாருடி ஐயா என்னோட பத்தினி பாத்துருப்பியா? என்ன இப்படி முக்காடு போட்டு தெரியுறீங்க 2 பேரும்? அதனால பத்தினி உத்தமி கருப்பு கரிசி இருந்தா நாம மட்டும் தான் இருக்கணும். நம்மள மீறி யாருமே இருக்க கூடாது. அதனால இதோ பூலோகத்தில் இதோ கற்பகவல்லியாகப்பட்டவள் கணவனுக்கென்றே பத்தினி உத்தமி சித்தமையாக வாழ்ந்தவரா. அதனால அவளுடைய மனாதாரத்தை பரிசோதிக்க வேணும். பத்தினி தரத்தை குறிக்க வேணும். இப்பொழுது கலிங்க தேசம் போகலாமா? போலாம். பாரு இப்பொழுது எங்க வந்து இருக்கிறோம்? எங்க ஆனகவுண்டன்னு ஒரு கூத்தாடுறதுக்கு வந்துக்கிறோம். அதையே கேக்குறேன் நானு. அத்தையே ஆமா நீ யாரு? நானா? நான் இந்த நாடாள கூடிய மன்னனுக்கு நான் மந்திரிமா. ஓ மந்திரி. ஆமா. அதனால மன்னரை பார்க்க வேண்டும். மன்னரை பார்க்க வேண்டும். நீங்க யாரு? நாங்களும் ஊர் ஊராக நாடு நாடாக சென்று நடனம் செய்யக்கூடிய நாட்டிய பெண்கள். ஓ நாட்டிய பெண்கள். ஆமா இருங்க. எங்க மன்னர் அந்த பக்கம் இருக்கிறாரு. நான் போய் கேட்டு வரேன். எங்க எங்க போய் இருக்கிறாரு?
எங்க போயிருக்கிறாரு? அவரு காணுங்க வேட்டையாட போயிருக்கிறாரு, நாட்டுல இல்ல. அப்படியா? ஆமா. வா போலாம், வா போலாம். எடு 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 எடு. தும்பா தும்பா. இப்பொழுது காண வந்திருக்கிறோம். மன்னரை பார்க்க வேண்டும் அல்லவா? சார், இங்கே மன்னிடத்தில் நடின பெண்கள் வந்திருக்காங்க என்று சொல்லு. அப்படியா? ஆமா. அண்ணா, யார் இங்கே? அதாவது நாட்டிய பெண்கள் நம்ம நாட்டுல போய் பாத்துருக்காங்க. மன்னர் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இங்க காணகம் வந்திருக்கிறாங்க. அதாவது ஊர் ஊரா நடினம் ஆடி அதுல வருகக்கூடிய பொற்காசுகளை வைத்து வயிறு பிடிக்கக்கூடியவர்கள் நாட்டிய பெண்கள் வந்திருக்கிறாங்க. நாட்டிய பெண்கள். ஐயா, என் மனைவி தவிர மற்ற பெண்களுடைய அழகையோ நடினத்தையோ ரசிக்க எனக்கு மனமில்லை. சரிங்க. அதனால அந்த நடினத்தை வைத்துதான் அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார் என்றால் நடினம் ஆடாமலே நம்மை தேடி விட்டார் அல்லவா? அவர்களுக்கு போதியமான சன்மானங்களை கொடுத்து அனுப்பிவிடும். அப்படி ஆகட்டும். அம்மா, அதாவது உங்களுடைய நாட்டியத்துக்கு நாங்க பார்க்கவில்லை. இருந்தாலும் மன்னர் உங்களுக்கு பொற்காசுகளை கொடுத்து வழி அனுப்பி வைக்க சொன்னார். பாருப்பா, நாங்க அப்படி கிடையாது. ஆனா செய்யாத வேலைக்கு நாங்க எப்பயுமே கூலி வாங்க மாட்டோம். கூலி வாங்க மாட்டீங்க? கூலின்ற முன்ன புண்டா அது இல்ல. செய்யாத வேலைக்கு நாங்க கூலி வாங்க மாட்டோம். அதனால இதோ மன்னரிடத்துல நாங்க வாங்கிக்கிறோம், இங்க கொடுப்பா. செய்யாத வேலைக்கு நாங்க கூலி வாங்குறது இல்ல. செய்யாத வேலைக்கு கூலி, அதாவது செய்யாத வேலைக்கு நாங்க கூலி வாங்க மாட்டோம், நான் மன்னர்கிட்டே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லையே மன்னா. சரி, நீங்க தான் பாக்கணும்னா போகுது. நாங்க வேட்டையாடி எங்களுக்கு கடப்பா இருக்குது. மக்கள் எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மக்கள் எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நாங்களும் பாக்குறோமே, எங்க மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இல்ல? அப்படியா? சரி, ஆடுங்கள். அப்படி ஆகட்டும். உங்க மன்னர்கிட்ட போய் எங்க நாட்டையும் புடிச்சிருச்சு எனக்கு இன்னொரு டைம் ஆடுறேன். இன்னொரு டைம் ஆடுறியா? மன்னா, நாட்டியம் புடித்ததா இல்லையான்னு கேக்குறாங்க. பார்த்தாத்தானே தெரியும். நீங்க பாக்குறியா? நீங்கள் பார்த்தால் சந்தோஷம். எங்களுக்கு சோறு ஆடுது. அந்தமா நீங்க ஆடிய நாட்டியத்திற்கு பரிசு பாருப்பா. உங்ககிட்ட வாங்க மாட்டோம், சரியா? மகாராஜா கிட்ட கூட அவர்கிட்ட நாங்க வாங்கிக்கிறோம். அண்ணா, அதாவது உங்ககிட்ட தான் வாங்கணுமா? ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னர் தான் கொடுக்கணுமா? இந்த மன்னர்கிட்ட எத்தனைத்தான் நம்ம நாட்டியம் ஆடினாலும் இவர் நம்மளுக்கு இணங்க மாட்டேங்கிறா. அப்படி அதனால நம்ம பாட்டி இருக்கிறாரு. மன்னா, நாங்கள் பொன் பொருள் திரவியங்கள் நாங்க வாங்குவதாக இருந்தாலும் செய்யற வேலைக்கு கூலி கொடுக்கிறது ரைட்டு. ஆனா அந்த பொன் பொருளை வாங்குவதாக இருந்தால் வெத்தலை தாம்பலத்தை தாங்கள் தரிக்க வேணும். அப்பொழுதுதான் நாங்க பொன் பொருள் வாங்குவோம். உங்க வீட்டு பூவாடக்காரிக்கு வச்சு படிச்ச வெத்தலை தாம்பலத்தை போட்டாதான் அதை போட்டு பிறகு அது கீழே துப்ப கூடாது. கீழே துப்ப கூடாது. கீழே துப்புனா என்னவோ? கீழே துப்பவே கூடாது. கண்ணை கொளுத்தி விடுவா. ஆமா, கண்ணை குத்தி விடும். கண்ணை தின்னு விடுவோம். ஆயா மோசமான சாமி. நான் வெத்தலை பாக்கு போடுறேன், செத்தா கூட அளவுக்கு போறது இல்லையே. ஏன்னா வெத்தலை பாக்கு காய்ச்சி அளவா மட்டும்தான் வளர்க்கல்றா. எங்களுக்கு ஒருத்தர் ஒரே டைம் போட்டு பாரு. சரி,
என்ன செய்வது பாவம், நீங்க இதை வச்சு ஆமா சாமி. கூலி சீவனம் பண்றீங்க. அதனால நீங்க அடுத்தவருக்காக தான் வாழை பிறரை கெடுக்க கூடாது. அது போல இந்த பெண்கள் ஏதோ ஆசைப்படுறாங்க எல்லாம் இல்லைன்னா காசு வாங்க மாட்டாங்க. ஆமா சரி, அப்படி ஆகட்டும். வெத்தலை தாம்பூலம் நான் உடனே வெத்தலை போடுறாய் போடுங்க. பிரிச்சு பாக்கணுமா? பொறப்ப பாத்தியா ஏண்டி? ஏய் நீ வாயில போடு. ஏய் நீ இப்பட கையில இருந்து போடு. ஈஸ்வர பூஜை நானே போட்டுக்கிறேன். ஓய் ஒரு கடவுளோடைய வெத்தலை தாம்பலம். ஆமா, அதனால நாங்களே தான் போடுவோம். அது அப்பதான் பழிக்கும். வெத்தலையா போடும்போது தெய்வமே தெய்வமே வாங்கிக்கிறேன். ஆமா ஐயா வேலை செய்யுது. வெத்தலை நான் இந்த வெத்தலையோட கொடுத்துருக்கேன். போடும்போது தெய்வமே அம்மா தெய்வமே எல்லாம் தெய்வமே எப்படிங்க வெத்தலை வேலை செய்யுதா? சரி பொங்கல் கொடுங்க. நாங்க அடுத்த நாட்டுக்கு போனவங்களுக்கு வேலையான வேலை கிடைக்குது. நாங்க ஒரு ஹோல்சேல் கம்பெனி வச்சிருக்கிறோம். ஹோல் கம்பெனி வச்சிருக்கோம். ஆமா நான் மறந்து விட்டேன். என்னங்க இந்த பெயர் என்ன? என்னுடைய பெயர் தான் குப்புதாசி. ஆமா இங்க வா, நம்ம வந்த வேலை முடிச்சிருச்சு, நம்ம போலாம். ஏய் ஆமா ஆ உங்கள் பெயர் என்ன? என் பேர் தெரியாதா? என் பேர் தான் சிந்தாமணி. ஆசையே என்ன சிந்து சிந்து சிந்துன்னு ஆமா என்ன அப்படியே சிந்து பெயர் சத்தமா பேசு. காந்தாமணி தான். எப்படி அதுக்குன்னு காந்தாமணி சிந்தாமணி குப்புதாசி. நான் கூட என்னமோ நினைச்சேன், என் பொண்டாட்டி தான் உலகத்துல அழகுன்னு நினைச்சேன். ஏங்க இங்க பார்த்தா தானே அழகு தேவதைங்களே வந்து இறங்கி பாருங்க, எங்களை ரசிக்க வேண்டிய தேவையில்லை. நாங்க செஞ்ச வேலை கூலி கொடுத்தா நாங்க அடுத்த ஊர் பார்ப்போம், அடுத்த ஊர் போவோம். நாங்க என்னமோ ஊரா போய் ஒரு ஆட்டம் போடுறவங்க நாங்க. நீங்க மன்னவர், அதனால உங்களுக்கு எங்களுக்கு செட் ஆகாது. பொன் பொருள் கொடுத்தா நாங்க அடுத்த நாடுக்கு போவோம்ல. செட் ஆகாது. ஆமா ஆமா ஊரூரா போய் அலைஞ்சி நடினம் ஆடி கால் வலிக்கு ஆடுறீங்களே, எதுக்கு? வயிற்று பிழைப்புக்காக. நாடே உங்களுக்கு சொந்தமாயிட்டா, மகாராஜனே உனக்கு சொந்தமாயிட்டா, உங்களுக்கு என்ன பண்ண, என்ன குறை? எந்த குறையும் இருக்காது. அதனால நான் ஒண்ணு சொல்றேன், கேட்க. என்ன சொல்றீங்க? ஓட்டு பட்டி பாண்டாலும் மாட்டிடுமே மங்கையோட மடி மேலே கண்ணவும் மடி மேலே இந்த உலகத்தில் வாழ்வதில்லை. பாரு, என்ன சாதாரண ஆளு என்று எண்ணி விடாதீர்கள். நாட்டிற்கு இளவரசன். அதனால மாண்டாலும் மாண்டிடுவோம் மங்கையோட மடி மேல, செத்தாலும் செத்திடுவோம் செல்வியோட மடி மேல. உன்னையும் விடுவதில்ல, இந்த ஊரை விட்டு போறதா கிடையாது. அதனால நீங்க எல்லாம்
எனக்கு நீங்க தான் உயிர், நீங்க தான் சொத்து, நீங்க தான் எனக்கு உலகம். இந்த உலகத்துல எனக்கு யாரை பார்த்தாலும் கண்ணே தெரியல. சரி, யாரை பார்த்தாலும் உங்க 3 பேர்த்தினுடைய உருவம் தான் தெரியுது. சரிங்க, நான் ஒண்ணு கேக்குறேன். ஆனா ஏங்க வாடி இங்க பாரு, ஒரு கல்யாணம் ஆயிருக்குமா? அத்தை தெரியலையே, நமக்கு ஏகாதிய ஏக்கா பாக்கிறதுக்கு நல்லா அரிய பையனாடத்தான் இருக்கிறான். நல்லா அரண்மனையில இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம மூட்டை முடிச்சோட கட்டிட்டோம்னா அப்புறமேல நம்மளுக்கு என்னடி கல்யாணம் ஆனா என்ன ஆவணும் என்ன, நம்மளுக்கு சொத்து பத்து நாடு நகரம். சரியா, அது ரொம்ப போய் என்ன பண்ணிக்கிறோம் வாடி. ஒட்டிக்கவா கண்ணே, உங்களோடு சந்தோஷமா இருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதனால ரொம்ப பேரானந்த சந்தோஷம். அதனால வாங்க அப்படி பாடி கூடாரத்திலே சற்று சந்தோஷமா இருக்கு. ஏங்க நல்லா இருக்குது போங்க நியாயம். ஏங்க நீங்க கானகம் வந்தீங்க, இந்த கானகத்திலேயே எத்தனை நாளைக்கு தான் இருப்பது? ஆனா உங்களுடைய அரண்மனைக்கு போறாங்க. அரண்மனைக்கு போனா அரண்மனை எப்படி இருக்குது, சொத்து சொகமான இருக்கிறதா இல்லையா அப்படி என்று நாங்களும் உங்களுடைய அரண்மனை பார்க்கணும். எங்களுக்கு ஆசையா இருக்குது. இங்கே ஒரு தடவை சந்தோஷமா இருக்க போலாமே. வேண்டாங்க, இந்த முள்ளுக்காடு கம்மங்காடு இந்த காட்டுலயே நாங்க சந்தோஷப்படுத்துக்கு இருந்தோம். நல்ல ஒரு அரண்மனையில நல்ல ஒரு ஏசி காத்துல நல்ல ஒரு மரக்கட்டுல போட்டு. சரி, ஆனா நம்ம நாட்டுக்கு போறதா இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்லுவான்னு கேப்பீங்களா? எப்படி? போன உடனே எங்க அப்பா இருப்பாரு. எங்க அப்பா கிட்ட போய் முதல்ல பாதத்துல விழுந்து நாங்க தான் அங்க நாட்டுக்கு வரக்கூடிய வருங்கால மருமக மகாராணி இளவரசிங்க அப்படின்னு சொல்லி பாதத்தை தொட்டு பாதத்தை விட்டுறாதீங்க. அப்படியா? ஆமா. அப்புறம் எங்க அப்பா ஆசீர்வாதம் பண்ணி உங்களை நாட்டுக்கு ஏத்துக்குவாரு. அப்படியா? நீங்க தான் இளவரசி மகாராணி ஆயிருவீங்க. சரி மன்னா, அதனால சொல்ற மாதிரியே நாங்க கேக்குறோம். வாங்க போலாம். வரைக்கும் போகலாம். எடுக்கடி ஏன் போடி போலாம். நீங்க போன உடனே மாமா வருங்கால அதாவது மருமகள் அப்படின்னு நாங்க சொல்லணுமா? அப்படி ஆகட்டும். ஆசீர்வாதம் கொடுக்க சொல்லி கால பிடிச்சி அப்படி ஆகட்டும். தூரமா ஒரு கிழவன் தெரிகிறான் பாரு. நம்மளுக்கு மாமனாரா இருக்குது. சரி, நான் போய் மன்னர் சொன்ன மாதிரி கால பிடிக்கலாம். வாங்கடி. ஐயோ வாடி. யாருமா எங்க எந்த ஊர் வருங்காலம் மருமக நாங்க 3 பேரு. வருங்கால மருமகளா? ஆமா. என் மருமக இருக்கிற ராணி மாதிரி அரண்மனையில நீங்க எங்கமா இருக்கிறீங்க? ஒரு நாய் மாரி வந்து இப்படி என்கிட்ட குலைச்சிட்டு இருக்கீங்க. பாருடி, நம்மள போய் நம்மளுடைய அரண்மனையில் நம்ம எப்படி இருந்தோம், நம்மள பார்த்தா 4 ஆம்பளைங்க கையெடுத்து கும்பிடுவாங்க. இந்த கிழட்டு புண்டவாயே நாயின்னு சொல்லிட்டான். பாடி நம்ம பிரச்சனை போய் சொல்லலாம். பாடி பாடி. ஐயோ ஐயோ மண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க போய் மாமா 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 அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சோம். நீங்க யாருன்னு கேட்டாங்க. நாங்க தான் மருமக மாறு வருங்கால மருமகள் அப்படி என்று நாங்க சொன்னோம். காலை பிடிச்ச உடனே காலால் எட்டி ஒதுக்கிறாரு. நீங்க எங்க கிடந்தீங்க, எந்த தேவடியாது தெரியலையா, எங்க தெரியுறீங்க நீங்க, எங்களை பார்த்து நாய் தேவடியா தாசிங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க.
என்ன பார்த்த தேவடியாலாட்டமா இருக்குது. ஐயோ கோயில் இருக்கிற சிலையை பழிச்சாலும் பழிக்கலாம், உன்னை பழிக்க முடியுமா? அங்க பாரு தேவதி, அழகு தேவதியே இங்க வந்து இறங்கி இருக்குது மேலண்டு, இத பழிக்க முடியுமா? அங்கே கரிசி வந்து இருக்குது, அதெல்லாம் பழிக்க முடியுமா? சொல்லுங்க ஐயா பாக்கலாம். இப்படிப்பட்ட பெண்களை அந்த வக்கால போலி எங்க இருக்கிறாங்க எங்க அப்பா? வாங்க வாங்க வாங்க. வாங்க போய் கேளுங்க. கலகவட்டைக்கு போய் வந்து விட்டாயா? வாடாயா சகலே. ஆமா, என்ன இருக்கு? என்ன வார்த்தை கூறுகிறாய்? என்னுடைய மனைவிமார்களை அனுப்பி வைத்தேனே, யாரு? இந்த வீட்டுக்கு இந்த அரண்மனைக்கு சொந்தக்காரிகளாக 3 பேரை. என்னடா அப்படி பேசிட்டு இருக்கிற? எங்க இருக்கிற உங்க தாசி பெண்களை கூட்டிட்டு வந்து எங்கடா அரண்மனை அவங்க மருமகன் சொல்லிட்டு இருக்கிறா? டேய் உனக்கு என்னடா என் மருமக அரண்மனை இருக்கிறா? போய் பாரு போறான். ஏய் யாரு மருமக? ஏய்யா ஏண்டா சகல, உனக்கு பொண்டாட்டி ஆசை இருந்திருந்தா நீயா ஒரு கல்யாணம் வேணும்னா கூட பண்ணிக்கலாம். என் அம்மா செத்து போயிட்டாங்கல்ல, உனக்கு பொண்டாட்டி மேல விருப்பம் இருந்தா நீ ஒரு கல்யாணம் பண்ணிருக்கலாம். அதான் நியாயம். பையனுக்கு கல்யாணம் பண்ணி பையன் பொண்டாட்டி படுக்கிறதுக்கான நீ கல்யாணம் பண்ணி. ஏண்டா சகல மகனே, ஏண்டா டேய் உனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் சரியே, இந்த நாட்டை விட்டு ஓடி வருகிறேன். என்னை இப்படி வார்த்தையினால் கொல்ல வேண்டாம் அப்பா. அப்படியா? டேய் அழகான வார்த்தைகளை சொல்லி நயன வார்த்தையால் பேசி இந்த என் பொண்டாட்டிய மைக்கி உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறாயே, எங்க போய் விட்டாலும் அந்த தேவடியா? மகனே இப்படி எல்லாம் வாய்க்கு இப்ப அவதூறாக பேச வேண்டாம் மகனே. போய்விட்டால் டேய்
என்ன மாமா ஆனது? என்ன விட்டு மன்னர் கடகத்திலிருந்து எப்பொழுது வந்தார்? வந்தவுடனே என்ன சண்டை நடந்துட்டு இருக்குதுங்க? வேடிக்கை பாருங்க. புருஷன் நான் இருக்கிறேன், புருஷன் பொண்டாட்டி ஆட்டுங்கிறாங்களா இல்ல அதாவது மாமனார் மருமகள் ஆட்டுங்கிறாங்களா பாரு. ஏண்டி இப்ப இது அப்பனுக்குள்ள மகனுக்குள்ள உள்ள விவகாரம். நாங்க இன்னைக்கு அடிப்போம், நாளைக்கு கூடிக்குவோம். உனக்கு என்ன வலிக்குது? உனக்கு என்ன அவ்வளவு பாசம் வருது? ஏங்க வந்தது வராதுமா இப்படி பேசுறீங்க? வந்ததும் வராதுமா? ஏன் சாமி இப்படி கோபப்படுறீங்க? நீ செய்த வேலைக்கு பேசாமல் உன்னை விட்டு தவிர ஐயோ 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 அப்பா பக்கத்துல நிக்காத. மாமனாருக்கு அடிச்சா அங்க மகள் அடிக்காத, இங்க அடிச்சா அங்க வலிக்குது. மகனே உனக்கு அவளுக்கு என்னால தொடர்பு? மகனே என்னை வார்த்தையால கொல்ல வேண்டாம். மருமகள் என் மகள் பாதிப்பாங்க. ஐயோ மாமா அடிக்காதீங்க. பாத்துக்காங்க.
ஆராயா. இங்க அடிச்சா இங்க வலிக்குது, இங்க அடிச்சா அப்ப என்ன உங்களுக்கு சொல்ல? என்னதான் இருந்தாலும் ஒரு என்ன போறது? தாலி கட்டி வீட்டு கூட்டு வந்த உடனே மாமனார் தானே என்ன மகளாக பார்த்து எங்க அப்பா மாதிரிங்க அவரு. தேவடியா மகனே, இந்த அம்மா சொல்றது கேளுப்பா, நீ முன்னேறல நாட்டுல. இந்த தேவடியால ராசி ஏன் மருமகள் வச்சிருக்கிறானே பையனுடைய கொண்டாட்டில பாக்காத. அம்மா ஏன் ஆளு வச்சிருக்கியா? அம்மா நீ சொல்லுமா அம்மா. பாருங்க எங்கடி போனீங்க? மகனே இருந்தோம். ஏய், போடா. ஏல தக்கலத்தியா எத்தனை வீட்டு நீ எல்லாம் கட்டுட்டு வந்துருப்ப. அந்த பொம்பளைக்கு இடத்துக்கு போன நிற்பாரு. நான் அந்த பொம்பளைக்கு ஏங்க நீங்க அடிச்சு அடிச்சு அப்படியும் அவ யாருங்க அந்த தேவடியா? அந்த கருவ அவர் தெரிந்தாரா யாரு? நானே ஒண்ணு சொல்லாத விட்டுட்டேன். என்னது? அவதான் கல்யாணம் பண்ண ஆனா பண்ணல. அடியாயே வம்பா இருக்குது. திருமணம் ஆணிச்சு ஆனா ஆவல. ஓ அந்த வேலையா இருக்குது. அது என்னடா சாத்துல ஒரு கரண்டு பீல ஒரு கரண்டு. ஏய், தாலி கட்டுனதோடு சரி. சரி அவளை தொடல. என் கையி இப்படி பட்டிருக்காது, அவ கையி இப்படி பட்டிருக்காது. அப்படி இல்ல இப்படி. ஏய், சரிங்க. அதனால அதனால அவ வீட்டு வேலைக்காரி இருந்துட்டு போட்டோம். இருந்துட்டு போறவ. அதனால ஆமா சரிங்க. இது என்ன? இதுதாங்க ஒரு பெக்கு போடுங்க. ஆமா அப்படின்னா குட்டாரு குட்டாரு குட்டாரு. இப்பேற்பட்ட மங்கைகள் உங்க அருகில் இருக்க அது இருந்தால் தானே. ஆமாங்க மது அப்படியே ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க இந்த மதாகப்பட்டது நாங்க 3 பேரே இதை ரெடி பண்ணது. இது வந்து எங்களுக்கு தான். ஆமா, நீங்க என்னென்ன பண்ணீங்க? இங்க பாருங்க, இவ வந்து கட்டி பிடிச்சிட்டு சரியா நான் ஏறினேன், இவ இறக்கணும். ஆமா இதுலயே இது பண்ணது. 3 பேருக்கு தண்ணி கலந்துக்குதா? 3 பேருக்கு தண்ணி குடிச்சு மட்டும் பாரு சொர்ன்னு ஏறுதல் பாரு. கவிச்சி அடிக்குமே மூக்க குடுக்குவே. ஏய் நீ போடிட்டு என் வீட்டுக்காருக்கு சைடிஸ் எதுன்னு எடுத்துட்டு வாடா. டேய் டேய், அட முட்டை குடுறா. முட்டை குடு. டேய், ஓலி முட்டை குடுறான்னா இடம் ஓலி முட்டியா? நல்லா நல்லா ருசியா இருக்கணும். நல்லா தப்பு குடு பார்க்கலாம். கீழே உட்காரு. இந்த சப்பு நீதான சப்பு கூட கோழி சப்படா. கோழி என்னமோ எதை எடுத்தாலும் தப்பு தப்பு. அப்புறம் நான் குடிச்சு விட்டா நான் பணிக்கு இல்லாத ஆளு. அப்படியா? ஆமா, வாதில என்னோட மேற்னால நீ. அப்படியா? நான் வாயில வச்சுட்டேன், அவ்வளவுதான். என்ன சொல்ற? ஆமா, ஆத்துக்கலாமா? சரி போடா போடா போடா. எப்படி நம்மளது குடிக்கும். என்னடி தலை கீழக்குது? தலைகெல்லாம் கதிரி கால்ல நில்றி. அல்ல கால்ல நின்றா இவனுங்க தலையில் நிக்கிறாளுங்க கண்டார ஓலிங்க. சரிங்க மரியாதை இல்லாத நீங்க போட்டுங்க கொடுங்க, நான் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அப்பதான் நல்லா இருக்கும். அக்கா நீ அண்ணாந்து ஊத்துவியா? இல்ல நானு ஏய் இப்படித்தாண்டி ஏன் கோமரி ஓய் ரொம்ப நாள் ஆகுது குடிச்சு. ஐயா எனக்கு கொஞ்சம் ஊத்துங்க. நீ செத்து போயிருவ. நீ செத்து போயிரு. இல்ல நம்ம உடம்பு தாங்க. மண்டிய மண்டிய அப்பா யா பிடிக்குது. அவனுக்கு ஆட்டாக்குதா? குடி குடி இன்னைக்கு ஒரு நாளைக்கு குடி. அது எப்படி 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 வந்தது எனக்கு?
மண்ணா 3 பேர் வச்சிருக்கீங்க எனக்கு ஒருத்தர் விடுங்க ஏய், பாரு, எதை விட்டாலும் விடுவேன் இதை மட்டும் விட மாட்டேன் போடா, மேட்டூர் பச்சல் பிச்சைக்காரிக்கு அவங்கிட்ட போ. அங்க என்ன தூக்கு போற அங்கே கிடக்குறேன் அப்பா, என்ன போய் இன்னைக்கு பிடிக்குதப்பா? என்னமா எல்லாமே தலையில் நடக்குதுங்க நான் ஒருத்தனா எல்லாம் ரெண்டா தெரியுமே காலில் நடக்கிற ஆள் நான் தான் யாரு நீ எல்லாம் தலைகெல்லாம் நிக்கிறாங்க ஏன் ஏய் அழுப்ப நீ தான் 4 கால் பாய்ச்செல்லாம் நடந்துட்டு இருக்கிறபடி அது எல்லாரும் 2 கால்ல தான் நிக்கிறாங்க டேய், என்னடா அப்படி ரோடு கோணையா போய் இத்தனை வளைவா போகுது யோ யோ மண்டு மூளை கெட்டு போச்சா உனக்கு ரோடுலாம் நேரம் நீ தான் கோண நடந்துட்டு இருக்கிற போதம் மீறி போச்சு உனக்கு அளவா கொடுத்துருக்கணும் உனக்கு பித்தோட அதனால தான் போத குபீர் ஏறி போச்சு மதி குடித்து விட்டேன் மங்க வேணுமல்ல இப்ப மங்கை வேணும் மங்கை ஓடி ஆடி போய் உட்கார்றேன் அங்கேயே ஏங்க ஐயோ நில்லுங்க. திரும்ப மண்ணா நீங்க உனக்கு ஆசையா இருக்குது, அதனால வாங்க சந்தோஷமா இருக்கலாம். வா, பாய் விரிச்சு. ஏய், பாய் எடுத்து பாருங்க. ஆறுகிட்டு போய் நானு பாய் விடுறேன். யாசி தீர்ந்து போச்சுங்க வந்த மொத்த நாள வேலை விட்டாங்கள இந்த காந்தா ஏய் காந்தா எனக்கு 2 தோடையும் வலியா வலிக்குது. நல்லா ஏய், கை விடுறா பையா. ஏங்க, இங்க பாருங்க, எங்களுக்கு ஆசையெல்லாம் தீர்ந்து விட்டது. அதனால எங்களுக்கு ஒரு ஆசைங்க. என்ன ஏங்க, அந்த தேவடியால கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கல்ல, ஆமா அப்பொழுது அந்த தங்க பட்டாடை தங்க கரை வைத்த பட்டாடி இது எங்களுக்கு வேணும். மாணிக்க கரை வைத்த ஆ, ஆடை ஆமாங்க, இந்த புடவை வந்து எங்களுக்கு வேணும். நாங்க கட்டி பார்க்கலாம்னு ஆசையா இருக்குது. நீங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? இப்ப இது கொடுத்தா தானே ஆமா. ஏண்டி ஆ, போய் நான் கொடுன்னா கொடுப்போம் ஆஹா. வேண்டாம் விடுண்டி வாடி அதனால அவனுக்கு புடவை தானே வேணும் நல்லா சத்தமா பேசுறீ ஏய், சொல்லு. சரி சரிங்க, புடவை, அந்த புடவை வந்து எங்களுக்கு வேணும். நாங்க கட்டி பார்க்கலாம் ஆசையா இருக்குது. இங்கே நீங்க போயிட்டு வாங்க சட்டமா. ஆகட்டும் ஓடி போலாம். ஏய், கற்பகம் அடியே கற்பகம் இது என்ன சாமி கோலம்? திருமணமான நாள் முதலாக இருந்த உங்க முகத்தை நான் இப்படி பார்த்ததே கிடையாது. என்னங்க இப்படி குடிச்சிட்டு கூத்தடிக்கிறீங்க? நல்லாவாங்க இருக்குது. ஒரு நாளைக்கு பொழிச்சாலும் என்ன மாதிரி குட்டியும் குட்டி மாதிரி இருக்கணும் அதான் மனுஷனா ஒரு பொருள் நாட்டு இளவரசருக்கு இதெல்லாம் தேவையில்லாதது சாமி. குடிமக்கள் எல்லாம் நம்மளை நம்பி இருக்கிறாங்க. நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன அவர்கள் பண்ணாங்க? நான் சொல்றது நல்லா கவனமா மனசை வச்சுக்கடி. என்னங்க அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுனேன் அப்புறம் நான் ரொம்ப கேட்டவன் தெரியுதா? நான் உன் மேல பொண்டாட்டி தேடி வந்திருக்கேன்னு நினைச்சியா? பாசமா என்ன தேடிதானே வந்திருக்கீங்க. இதுல என்ன சந்தேகம்? எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என் பொண்டாட்டிங்க என் அழகு தேவதை சிந்தாமணி
பொண்டாட்டியா? காந்தாமணி காந்தாமணி குப்புதாசி காசிங்களா? அப்படி அழகு தேவதைகள் தெய்வலோகத்திலிருந்து அந்த ஆண்டவனே இறக்கி விட்டு போய்கிறோம். அக்னிய சாட்சி வச்சு கழுத்துல மஞ்சள் கயிறால் 3 முட்டுச்சு போட்டு எனக்கு திருமணம் செஞ்சு மனைவி நான் இருக்கும்போது உங்களுக்கு வேற யாருங்க மனைவின்னு காட்டுங்க கொஞ்சம் உங்களை கூப்பிட்டு. நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியாடி, அவங்க காலு தூசிக்கு அடையாவது, அவங்க கால் அழகு இருக்குதெல்லாம் அந்த பாதம், அந்த பாதத்துக்கு இணையவியாடி. கீழே கீது உளுந்துடாதீங்க தள்ளாடிக்கிட்டு போய். நான் உலகமே உழுதாலும் நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. நான் எப்படி இருந்தாலும் உழவ மாட்டேன். ஐயோ நான் ரொம்ப செடியா இருப்பேன். ஆமாங்க நீங்க ரொம்ப ஸ்டெடியா இருக்கிறீங்க. எல்லாரும் கூட போது போட்டுக்கிட்டா கீழே விழுவாங்க, நான் மட்டும் ரொம்ப எங்க கீழே விழமாட்டேன். யாருமே செய்யக்கூடியத தவறா நீங்க செஞ்சுட்டீங்க. ஏதோ தெரியாம மனவேதனையால மன்னவர் குடிச்சிருப்பாரு. இருக்கட்டும் வாங்க அரண்மனைக்கு போகலாம். எதற்கு வந்துட்டாரு தெரியுமா? எதுக்காக? கொண்டவன் கேட்பனாடி என் பொண்டாட்டி கேட்டா, என் ஆசை நாயி கேட்டா, என் வருண பசங்களே 3 பேர் முத்தாட்டம். எப்படியா அவங்களுக்கு தான் இது சொந்தம். எப்படியா இருக்குது? நல்லாவே இல்ல. ஐயோ மாட்ட கேட்டு
இப்படி வேசியோட வார்த்தையை கேட்டு வேதனைப்படுத்துறீங்களா? யாரோ மனைவின்னு சொல்லி தாசியோட வார்த்தையை கேட்டு என்னை இப்படி கொடுமைப்படுத்துறீங்களா? உங்களை நம்பித்தானே உங்களை திருமணம் செஞ்சு உங்க வீட்டுக்கு வந்தேன். அந்த இடத்துல என்னையே என் மாமனாரையும் வச்சு அகமரியாதையா பேசுனீங்க, தாங்கிக்கிட்டேன். எனக்கு திருமணம் செஞ்ச இந்த கல்யாண புடவை, இந்த கூரை புடவையும் இத்தனை பேரு சபை முன்னாடி என்ன நிறுத்தி என்ன இப்படி ஆடையை உருவுறீங்களே, உங்களுக்கு இது நல்லா இருக்குதாங்க? என்ன கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? அழகு இருக்குதா? அண்டிச்சு இருக்குதா? பத்தினித்தனம் இருக்குதா? பதிவிரத்தனம் இருக்குதா? உத்தமியா இல்ல சித்தமியா? அவங்க போல ஒரு உத்தமியா? ஒரு கற்பு கடைசியனி கல்லானால கணவன் புல்லானால புருஷன் எனக்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க 3 பேர். நீ தேவடியா? ஏண்டி பேசியே காசியே மன்னவன் என்று மதிக்காதவள், கொண்டவன் என்று பூச்சிக்காதவள். அதனால உனக்கும் இந்த கல்யாண புடவைக்கும் பூர புடவைக்கும் தகுதி இல்லை. இந்த வார்த்தை சொல்லலாகுமா? என் கணவர் முகத்தை எப்பயுமே இப்படி பார்த்ததே கிடையாது. புத்தி கெட்டு போச்சா? புத்தி கெட்டு போச்சா? இந்த வார்த்தை சொல்ல எப்படி உங்களுக்கு மனம் துணிஞ்சது? ஒரு பொண்டாட்டி கட்டுற கல்யாண புடவை பூர புடவைய இப்படி எடுத்துட்டு போலாமா? நீ கொஞ்சமாவது பொம்பளையா இருந்தா வார்த்தைக்கு வார்த்தை என்ன வேசி தாசுங்கிறீடப்பா. புருஷனுக்கு மரியாதை கொடுக்கறவளா இருந்தா என்ன இப்படி போட்டு தரத்தரன்னு கீழே இழுத்துட்டு வரைய பரவாயில்லையா? ஐயோ ஏண்டி நான் என்ன தவறு சரி? எந்த ஒரு பொம்பளையாவது ஆம்பளை இப்படி போட்டு அடிப்பாங்களா? எவ்வளவு அடி அடிக்க ஏண்டி கீழே போட்டு என்ன மெது மெதிக்கிறான். நீ பாத்தீங்களா? படியாடா நீ பாத்தீங்களா இல்லையா? என்ன கீழே போட்டு காலால மதிக்கிறா. ஏண்டி அடியாடா அடி அடிச்சு சித்திரவதை செஞ்சு விட்டு பாடாவளி நான் உங்களை எடுத்து என் மேல சுமத்துறீங்களே, இது பரவாயில்லை. நீ இந்த வீட்டுல இனிமே கொள்ளக்காரனா? இந்த வீட்டுல இனிமேலும் நான் வெச்ச வேலையை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரி. மரியாதையா என் பொண்டாட்டி 3 பேர் இருக்கிறாங்க. இந்த வார்த்தை மட்டும் சொல்ல. அவங்களுக்கு மணிபடி வேலை செய்யணும், கை கால பிடிக்கணும், தண்ணி ஊத்தி விடணும், சிங்காரிக்கணும், கண்ணுக்கு மை வைக்கணும், பூ வைக்கணும், அலங்காரம் பண்ணணும். சோறு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் கொடுப்பேன். அம்மா